வணக்கம் வாசக அன்பு நெஞ்சங்களே. நாம் தற்பொழுது பார்க்க இருக்கும் நூலின் பெயர் பின்மதியம் ஒரு நாள். ஆம், பின்மதியம் ஒரு நாள் என்கின்ற சிறுகதை தொகுப்பு நூல். எழுத்தாளர் சுரேஷ்குமார் அவர்கள் எழுதிய அற்புதமான சிறுகதை தொகுப்பு நூல். இந்த நூலை வாழ்த்துறையோடையே வாசிக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் இந்த வாழ்த்துறையை எழுதியவர் பேராசிரியர் மூர்த்தி, ஆங்கிலத்துறை, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, வேப்பந்தட்டை, பெரம்பலூர் மாவட்டம். இவர்கள் எழுதிய வாழ்த்துறை பேராசிரியர் மூர்த்தி அவர்கள் எழுதிய வாழ்த்துறை மிகவும் அற்புதமாக இந்த நூலின் கதாபாத்திரங்களை அழகாக நமக்கு உள்வாங்க வைக்கிறது. அதனால்தான் எல்லா கதைகளையுமே ஒரே மூச்சில் படித்து முடித்து விட வேண்டும் என்கின்ற ஆவலையும் தூண்டுகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஆம், அவர் எழுதிய வாழ்த்துறைக்குள் நாம் சென்று விடலாம். வாழ்வின் பக்கங்கள் மாறி வதைவிடும் பாத்திரங்கள் என்று அழகாக தலைப்பிட்டு வாழ்த்துறை எழுதியிருக்கிறார்கள். புனைவு எழுத்தாளர்களின் வரிசையில் புனைவுகளை வாழ்க்கைக்குள்ளும் எழுத்துக்குள்ளும் தேடி அலையும் இலக்கிய தரத்திற்கு வந்து சேர்ந்திருப்பவர் சுரேஷ்குமார். இவர் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தின் ஆசிரியர். புனைவு எழுத்து என்பதை ஒரு பெரும் மேய்ச்சல் நிலமாகவே நான் பார்க்கிறேன். அவருக்கும் இவ்வாறாகவே வாய்க்க பெற்றிருப்பதை அவரின் படைப்புகளிலிருந்து அறிய முடிகிறது. ஒரு கவிதை எழுதிய குற்றத்திற்காக 7 ஆண்டுகள் சிறைப்பட்டவன் ரஷ்யாவின் ஆர்டம் கமர்டின். புனைவுதான் குற்றமாகிவிட்டிருக்கிறது. ஒரு படைப்பு அரசாங்கத்தின் கோபுரங்களை அசைத்து பார்க்கும் வலிமை கொண்டதாக பார்க்கப்படுகிறது. சுரேஷ்குமார் தன் படைப்புகளுக்கு எடுத்துக்கொண்டிருக்கும் கதைக்களங்களும் அப்படியானதுதான். பின்மதியம் ஒரு நாள் என்று கொடுக்கப்பட்ட இவரின் படைப்புகளில் ஒலிக்கும் குரல்கள் வாழ்க்கையின் பயணங்களில் யாவரும் கடந்து போகும் குரல்கள்தான். ஆனால் சுரேஷ்குமார் அவற்றினை கடந்து போகாமல் நமக்குள் கடத்த முயற்சிக்கும் எத்தளிப்பில் தான் அவை படைப்புகளாகிவிட்டிருக்கிறது. எதிரெழுத்துக்கள் என்ற ஒரு வகைப்பாட்டில் இவரது கதைகள் பக்கங்கள் மாறி முன்னதும் பின்னதுமாக அடுக்கப்பட்டுதான் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு கோடை பொழுதில் ஆடுகளுக்கு பின்னால் நம்மை அழைத்து செல்லும் இவர் ஒற்றைப்பனை மரங்களை கண்களுக்கு முன்னதாக நிறுத்துகிறார். பெரும் தாகத்தில் நொங்குகளின் கண்களை கட்டை விரலால் திறந்து வாயூட்டும் பொழுதில் வெக்கையினை தணிக்கும் விதமான ஒரு பனி பிரதேசத்தினை அறிமுகப்படுத்தும் இவரது மாற்று பக்கங்கள் எதிர் துருவத்தில் இருந்து வாசிக்கும் நிலையில் ஒரு ஏகாந்தத்தினை உணர்ந்தேன். வாழ்க்கையின் நகர்வுகள் கூட இப்படியான வெக்கையும் கடும் குளிரும் போர்த்தி கிடக்கும் அதிசய சாரங்களை தனக்குள்ளே ஒழித்து வைத்து கொண்டு கண்ணாமூச்சியாட்டம் ஆடுகிறது. காற்று ஆடுகளின் முடி நாற்றத்தையும் மூத்திர நாற்றத்தையும் சேர்த்து வீசி போனது என்னும் இவரது வரிகள் ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து திரிந்தவனாக அவற்றின் கவிச்சியினை என்னால் இவரின் ஆதி தாளம் என்ற கதையின் ஊடாகத்தான் உள்ளே பிரவேசிக்க முடிந்தது. ஒரு பனைமரத்தின் மீது ஏறி நின்று கொண்டு அந்த உலகத்தினை சுருக்கி பார்ப்பதில் ஒரு படைப்பாளனாக தன்னை உயர்த்தி பிடிக்கும் சுரேஷ்குமார் கண்களுக்கு முன்னதாக தட்டுப்படும் அத்தனைக்குள்ளும் தனது படைப்புகளுக்கான தரிசனத்தினை அனைவருக்குமாக பொது வெளிப்படுத்துவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பனைமரத்திலிருந்து விழுந்து செத்துப்போகும் ஒருவனின் குரல் ஆதி தாளமாக காற்றில் கரைந்து போகுதலும், பாம்பு பிடித்து மாண்டு போகும் ஒருவனின் உயிர் காடுகளோடு கலந்து போவதும், யதார்த்த வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மையினை பேசும் கதைகளை இவரை போல அந்த மனிதர்களோடு அருகருகே அமர்ந்து அவர்களின் கரங்களை பற்றி கேட்பதில் வாசிக்கும் யாரும் அதனை உணர தலைப்படக்கூடும். உழைச்சி வாழாதவனுக்கு ஏது உலகம் என்று ஒலிக்கும் கந்தனின் நம்பிக்கை தரும் குரலில்தான் விதை நெல்லை விற்று வாங்கும் அவலம் நிறைந்த வாழ்க்கையும் நிறைந்திருக்கிறது. நாற்றங்கால்களில் முளைவிடும் நெல்லின் முனையில் செல்போனின் பதற்றுச் சொல் முளைத்து வருவதைக் கொண்டு வாழ்க்கையினை தொலைக்கும் அவலத்தினை பேசும் கதைகள், குளிர்ந்த நிலவிற்கான முன்வெளிச்சம், பின்மதியம் ஒரு நாள் போன்ற கதைகளில் உழைக்கும் குடிகளின் வாழ்க்கையினை பற்றி மனதோடு பேசுவதாக இருக்கிறது. மினுங்கும் கண்கள், வானத்தின் ஒரு துளி, ஒரு ராகம் மற்றும் தீ உள்ளிட்ட போன்ற 10 கதைகளை கொண்டு வந்திருக்கும் இவரது முதல் சிறுகதை தொகுப்பில் எளிய மனிதர்களின் நிரம்பாத ஆசைகளை முன்வைத்து பேசியிருக்கிறார். இந்த படைப்புகள் காட்டும் நிலம், மனிதர்கள் நம் மனதில் என்றும் நிற்கக்கூடியவர்கள்தான். நிலம் என்றால் வெக்கையோடும் அவற்றின் குளிரோடும் அல்லது பெருமழையோடும் அதில் வியர்த்தும் குளிரில் பிணி கொண்டும் நனைந்து வதைப்படும் மனிதர்களோடு கடந்து போக வேண்டும் என்ற யாரும் எதிர்பார்ப்பதுதான் எனது ஆசையும். இவரது படைப்பின் நிலம் பெரும் குளிரையும் அடை மழையினையும் வெக்கையினையும் தன்னகத்தே வைத்திருக்கிறது. அவை அவரின் அடுத்தடுத்த படைப்புகளில்
இன்னமும் விசாலமாய் விரிவடையும் என்ற நம்பிக்கை தரும் படைப்பாளியாக இந்த மண்ணில் துளிர்விடும் படைப்பாளி ஆசிரியர் சுரேஷ்குமாரை மகிழ்ந்து வாழ்த்துகிறேன் என்ற அற்புதமாக பேராசிரியர் மூர்த்தி ஐயா அவர்கள் ஆங்கிலத்துறை பேராசிரியர் அழகாக சொல்லியிருக்கிறார், வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார். ஆம், இந்த வாழ்த்தினையினுடைய நீங்களும் கூட புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி வாசித்து விட வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு தோன்றியிருக்கும். பின்மதியம் ஒரு நாள் சிறுகதை தொகுப்பு. ஆம், கண்டிப்பாக நீங்கள் வாசிக்க வேண்டும். என் குரல் பதிவாகவும் நான் இதை உங்களுக்கு கடத்த காத்து கொண்டிருக்கிறேன். அணிந்துரையை நாம் பிறகு பார்க்கலாம். அன்பு வாசக நெஞ்சங்களே, தொடர்ந்து இணைந்து கொண்டே இருங்கள். பின்மதியம் ஒரு நாள் சிறுகதை தொகுப்போடு வாசிப்பது நான் இளைவேணி கிருஷ்ணா. நன்றி நேர்களே.